நம்ம வீட்டிலே பூக்கிற பூ ஆகட்டும், இல்லை காய்க்கிற பழம் ஆகட்டும், அதை பார்க்கும்போதே தனி சந்தோஷம் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஜாம்பக்காய் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அப்புறம் இது காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்லுவோம். இது நட்டதெல்லாம் இல்லைங்க, அதுவாகவே முளைச்சது அங்கங்கே நிறைய இருக்குது இந்த மாதிரி. அப்புறம் இந்த பழத்தோட பேர் என்னென்னலாம் தெரில, ஆனால் செம புளிப்பாக இருக்கும். உங்களில் யாருக்காச்சும் இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்குது. பொகெயின்வில்லா 2 கலர் இருக்குது. ஒன்று வயலட் கலர், அப்புறமா வந்துட்டு லைட் எல்லோவும் இல்லை, ஒயிட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கலர். இது பார்க்கவே செம அழகாக இருக்கும். அப்புறமா இதுவும் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட், ஆனால் பேர் தெரியல எனக்கு. பட் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது எங்கள் ஊரில் தெத்திப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன அப்படிங்கிறது நீங்களும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது ரவுண்டாக காய்க்கிற சப்போட்டா, செம்ம டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். கொய்யாக்கா மோஸ்ட்டாக நிறைய பேரோட வீட்டில் இருக்கும், அது காமனான ஃப்ரூட் தான். இது முந்திரின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாஞ்சி பழம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது பப்பாயா, எப்போயோ சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து முளைச்சி வந்தது. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். அப்புறம் தென்னை மரம் இருக்குது. இது மேரேஜ் முடிஞ்ச டைமில் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வாங்கி வைக்க சொன்னது. அது இப்போ காய்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் என்னோடய ஃபேவரட் அத்தி மரம், அப்புறம் கிராம்பு செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம், மாமரத்தில் இப்போ பூ வந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி செடிலாம் நிறையவே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சுற்றிலுமே வருஷங்களாக நிற்கிற மரங்களாக தான் இருக்குது. இதில் தான் எங்கள் வீட்டோட கார்டனிங். Bye bye.